27வது ஸ்லோகம். ரூபம் பகவதா து ஏதது அசேஷ க்லேஷ சம்சயம் அசேஷ க்லேஷ சம்சயம் ஆவிஷ்கிருதம் நஹ க்லிஷ்டானாம் கிம் அன்யது அனுகம்பிதம். ரூபம் பகவதா த்வேததசேஷ க்லேஷ சம்சயம் ஆவிஷ்கிருதம் ந க்லிஷ்டானாம் கிமன்யதனுகம்பிதம். சர்வ துக்கங்களையும் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ற உங்களோட ரூபத்தை எங்களுக்கு ஆயிட்டு நல்லா கிளியர் ஆயிட்டு காட்டி தந்தேளே. இதை விட வேற என்ன ஒரு கருணையாக்கம் எங்க கிட்ட உங்களுக்கு செய்யறதுக்கு உள்ளது? கிளிஷ்டானாம் நகா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா சங்கடப்படுற எங்களுக்கு, இந்த பிரபஞ்ச துரிதங்களில சங்கடப்பட்டு இருக்கிற எங்களுக்கு பகவதாது உங்களால ஆகட்டும் அசேஷ கிளேஷ சம்சயம் ஏதது ரூபம் சர்வ துக்கங்களையும் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்ற உங்களோட ரூபத்தை ஆவிஷ்கிருதம் காட்டி தந்திருக்க. ஆதிநாராயண ரூபத்தை அஷ்டபாகு ரூபத்தை கண்ணறைய பார்த்துண்டுதான் நிக்க வாக்கும் சேரும். அந்நியதுக்கும் இதை விட வேற என்ன வாக்கும்? அனுகம்பிதா காருண்யம் உள்ளது. இதை விட வேற காருண்யம் என்ன வாக்கும் எங்க கிட்ட செய்யறதுக்கு உள்ளது? எங்க கிட்ட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு காருண்யமாக்குமே நீங்கள் காட்டியிருக்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி ஆயாச்சு பகவானே. உங்களோடு திருரூபத்தை எங்களுக்கு பிரத்யட்சமாயிட்டு காட்டி தந்தேளே. எங்க கிட்ட கருணை காட்டினேளே பகவானே. இருபத்தி 8வது ஸ்லோகம். ஏதாவது த்வம் ஹி விபுபிஹி பாவ்யம் தீனேஷு வல்சலைஹி யத் அனுஸ்மர்யதே காலே ஸ்வபுத்யா அபத்ரரந்தனா அபத்ரரந்தனா. ஏதாவத்வம் ஹி விபுபிர்பாவ்யம் தீனேஷு வல்சலைஹி யதனுஸ்மர்யதே காலே ஸ்வபுத்யா அபத்ரரந்தனா. ஆசிரயிக்கிறவாகிட்ட கருணை காட்டണം, அதாக்கும் உலக நியதி. இவ என்ன ஆசிரயிச்சுண்டு வந்திருக்கா, இவாளை கைவிடப்படாது அப்படிங்கிறதாக்கும் உலக நியதி. அபத்ரரந்தனா அமங்கலங்களை இல்லாம பண்ணற மங்களங்களை கொடுக்கிற மங்களஸ்வரூபனே அப்படின்னு பிரஜேதசுகள் ஆதிநாராயணனை கூப்பிட்டு சொல்றா. வல்சலைஹி பாசம் இருக்கிற, விபுபிஹி எஜமானர்கள், தீனேஷு ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறவாள, ஏதாவது துவம்பாவியம் நீங்க செஞ்ச மாதிரியே தான் செய்யணும். நீங்கள் இப்ப எங்க கிட்ட கருணை காட்டினேளே, அதே மாதிரி தான் எல்லாரும் எல்லார்கிட்டையும் காருண்யம் காட்டணும். உங்களை மாதிரி எல்லா ஜனங்களும் எல்லார்கிட்டையும் கருணை காட்டணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஸ்வபுத்தியா அவாவாளோடு புத்தியால காலே அதாவது டைமில அந்தந்த டைமில ஆசிரயிச்சுண்டு வர ஆளுகளை துக்கிதர்களை பார்க்குற அந்த டைமில் எது அனுகம்பை அப்படிங்கிறது காருண்யம் அப்படிங்கிறது அனுஸ்மரியதே
தொடர்ந்து நினைக்க வேண்டின ஒரு விஷயமாக்கும் அப்படின்னு உங்களோட பிரவൃத்தியால எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிச்சது. எங்ககிட்ட நீங்கள் இந்த அளவுக்கு பெரிய ஒரு கருணை காட்டினீங்களே பகவானே, இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாம் உங்கள மாதிரி ஆகணும். 29வது ஸ்லோகம். ஏன உபசாந்திஹி பூதானாம் சுல்லகானாம் அபி ஈஹதாம் சுல்லகானாமபீஹதாம் அந்தர்ஹிதஹ அந்தர்ஹிருதயே கஸ்மாத் நஹ வேதா ந ஆசிஷஹ ஏனோபசாந்திர்பூதானாம் சுல்லகானாமபீஹதாம் அந்தர்ஹிதோந்தர்ஹிருதயே கஸ்மான்னோ வேதனாசிஷ. சர்வ உயிரினங்களோடும் சர்வ துக்கங்களும் கம்ப்ளீட் ஆயிட்டு இல்லாம பண்றதுக்கு திராணி இருக்கிற பகவான், சர்வ உயிரினங்களோடும் ஹிருதயத்துக்குள்ள வசிக்கிற பகவான், இந்த எல்லா உயிரினங்களோடும் எல்லா ஆக்ரகங்களையும் தெரிஞ்சுக்கிற பகவான். அப்படியெல்லாம் இருக்கிற பகவானுக்கு எங்களோட ஆக்ரகங்கள் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னவாக்கும் ஒரு பிரயாசம் இருக்கு. ஏனா சர்வேஸ்வரனால பூதானாம் உயிரினங்களோடு உபசாந்திஹி எல்லாவித துக்கங்களும் இல்லாம ஆகிறது. சுல்லகானாம் ரொம்ப ரொம்ப நிசாரமான விஷயங்களை அபி ஈஹதாம் ரொம்ப ரொம்ப நிசாரமான விஷயங்களை ஆக்ரஹிக்கிறவாளுக்கு கூடியும் ஆசைப்படுறவாளுக்கு கூடியும் அந்தர்ஹிருதயே அவளோடு ஹிருதயத்துக்குள்ள அந்தர்ஹிதஹா சூக்ஷ்ம ரூபத்தில் வசிச்சு எல்லாரோடு உள்ளுக்குள்ளையும் சூக்ஷ்ம ரூபத்தில் சாட்சி ரூபத்தில் இருக்கிற பகவான், நீங்கள் எல்லா உயிரினங்களோடும் எல்லா துக்கங்களையும் இல்லாம பண்ற நஹா எங்களோடு ஆசிஷஹா ஆசைகள் கஸ்மாது எப்படி உங்களுக்கு நவேதா தெரியாம இருக்கும், உங்களுக்கு தெரியாததாயிட்டு என்ன வாக்கம் உள்ளது. 30வது ஸ்லோகம். அசௌ ஏவ வரஹ அஸ்மாகம் இப்சிதஹ ஜகதஹ பதே பிரசன்னஹ பகவான் ஏஷாம் அபவர்க குருஹு கதிஹி அசாவேவ வரோஸ்மாகமீப்சிதோ ஜகத பதே பிரசன்னோ பகவான் ஏஷாம் அபவர்க குருர்கதி. எல்லாம் பகவான் தெரிஞ்சு வச்சுருக்கா கூடியும் நாங்கள் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னாக்கா சொல்லறோம். அதாக்கும் உங்களுக்கு ஆசை அப்படின்னா நாங்கள் சொல்லறோம். நீங்கள் எங்ககிட்ட பிரசாதிக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வரமாயிட்டு வேணும். வேற வரமொന്നും வேண்டாம். நீங்களாயிட்டு நிறைய வரம் தந்தாள், அதுக்கப்புறம் எங்ககிட்ட வரம் கேளுங்கோம்னு சொன்னால் நீங்கள் எங்ககிட்ட பிரசாதிக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வரமாயிட்டு வேணும். உங்களோட அனுகிரகம் கிடைக்கிறவாளோடு
எல்லாவித துக்கங்களையும் தாபத்ரயங்கள் எல்லாம் நசிப்பிச்சு முக்தி மார்க்கத்தை உபதேசிக்கிற குருவாயிட்டே நீங்கள் இருக்கீங்களே, அப்படி இருக்கிற உங்களோட அனுகிரகம் தான் எங்களுக்கு வேணும். ஜகதஹா பிரபஞ்சத்தோடு பதே நாதா எங்களுக்கு தேவையான வரம் என்னவாக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது எப்படி? பிரபஞ்சநாதா விஸ்வநாதா ஏஷாம் பிரசன்னஹா உங்களோடு அனுகிரகம் கிடைக்கிறவாளுக்கு பகவானே நீங்கள் அபவர்ககதிகி மோட்ச மார்க்கம் உபதேசிக்கிற குருஹு குருவாக்கும். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளோட ஸ்தானத்தை அடையிற மார்க்கத்தை உபதேசிக்கிற குருவாக்கும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலேயாக்கும் பலவித கர்மங்களும் துக்கங்களும் பந்தனங்களும் பாவங்களும் மரணபயமும் வலியும் எல்லாம் உள்ளது. சம்சார சக்கரத்திலேருந்து முக்தி கிடைக்கிறதுக்கு இருக்கிற உபதேசத்தை கொடுக்கிற குருவாக்குமே நீங்கள். அஸ்மாகம் எங்களோடு இப்சிதஹா ஆக்ரகம், அந்த ஆக்ரகத்துக்கு காரணமான வரம் என்னவாக்கும் அப்படிங்கிறது அசௌ ஏவா நீங்கள் எங்களில பிரசாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். எல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தா கூடியும் நாங்கள் எங்களோட ஆக்ரகத்தை சொல்லறோம். அசௌ ஏவ அஸ்மாகம் இப்சிதஹா வரம், அசௌ ஏவ அஸ்மாகம் இப்சிதஹா வரம், நீங்கள் எங்களில அனுகிரகிச்சு பிரசாதிக்கணும். இவ்வளவுதான் வேணும், வேறொன்னும் எங்களுக்கு வேண்டாம். உங்களோட அனுகிரகம் இருந்தானா இந்த சம்சார சக்கரத்திலிருந்து முக்தி கிடைக்கும் எங்களுக்கு. வேறொன்னும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் அல்லாதக்கு எங்களுக்கு வேறொரு ஆசிரியமும் இல்லை. எங்களோட எல்லாமாக்கும் நீங்கள். நாங்கள் உங்களை கம்ப்ளீட் ஆயிட்டு சரணடையறோம். 31வது ஸ்லோகம். வரம் விருணீமஹே அதா அபி நாதா த்வத் பரதஹா பராத் ந ஹி அந்தஹ த்வத் விபூதீனாம் யஹ அனந்த இதி கீயசே. வரம் வ்ருணீமஹே தாவே நாதா த்வத் பரத பராத் நஹ்யந்தஸ்த்வத்விபூதீனாம் யோ அனந்த இதி கீயசே. நஹ்யந்தஸ்த்வத்விபூதீனாம் யோனந்த இதி கீயசே. பகவானே ஆதிநாராயணா, உங்களோடு அனுகிரகத்தாலேயே நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டோம். இருந்தாலும் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு எண்டில்லாத அளவுக்கு விபூதிகளோடு கூடின உங்களை அனந்தன் அப்படின்னு எல்லாரும் புகழ்த்தி பாடுற உங்ககிட்டேந்து நாங்கள் வரம் வாங்கிக்கிறோம். நாதா எல்லாருக்கும் ஆசிரியஸ்தானமான பகவானே, தொது உங்களோடு விபூதினா ஐஸ்வர்யங்களுக்கு மகிமைக்கு ந அந்தஹா ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை. ஹி உறுதியாக்குமது. யஹா அப்படி இருக்கிற உங்களை எல்லாரும் அனந்தஹா அனந்தன் இதி அப்படின்னு கீயசே
புகழ்த்தி பாடுறாளே, அந்தமில்லாத விபூதிகளோடு கூடின மகிமகளோடு கூடின அனந்தன் அப்படின்னு தெரியப்படுற பரதகா பராது, பரலோகத்துல வசிக்கிறவாளுக்கும் அப்பாற்பட்ட, பூமிக்கு அப்பாற்பட்ட பரலோகம், அது பிரபஞ்சத்துக்குள்ளேயாக்கும் இருக்கு. அந்த பரலோகங்களுக்கும் அப்பாற்பட்டது பூமி. பூமிக்கு கீழே 7 பாதாள லோகம், பூமிக்கு கீழே 6 பரலோகம். அப்படியாக 7 14 லோகங்கள். இதுக்கெல்லாம் பராது, அப்பாற்பட்ட, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளான பகவானாயிருக்கிற நீங்கள், எல்லா தேவர்களுக்குமே ஈஸ்வரனான நீங்கள், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாரையும் தெய்வங்களை கூடியும் கண்ட்ரோல் பண்ற பரம்பொருளான உங்ககிட்டேந்து உங்ககிட்டேந்து நாங்கள் வரம் ரிணீமகே, வரங்களை ஸ்வீகரிச்சுக்கிறோம். 32வது ஸ்லோகம். பாரிஜாதே அஞ்சசா லப்தே சாரங்கஹ அன்யது ந சேவதே त्वद् अङ्घ्रिमूलमासाद्य साक्षात् किं किं वृणीमहि. पारिजातेऽञ्जसा लब्धे सारङ्गो अन्यत् न सेवते सारङ्गोऽन्यत् सेवते त्वदङ्घ्रिमूलमासाद्य साक्षात् किं किं वृणीमहि. பாரிஜாத விருட்சத்தை சொந்தமாக்கின சாரங்கம் அதுக்கப்புறமா வேற விருட்சங்களை சேவிக்குமா? பாரிஜாத விருட்சத்துல தேன் குடிக்க வந்த வண்டுகள் அந்த சுகந்தத்தையும் தேனையும் எல்லாம் விட்டுட்டு வேற விருட்சங்களை தேடி போகுமா? அதே மாதிரியே தான் உங்களோட பாதகமலங்களை சரணடைஞ்சிருக்கிற நாங்கள் இதை விட இனி வேற என்ன வாக்கும் எங்களுக்கு வேணும்? அது வேணும் இது வேணும் சொல்லறதுக்கு இனி என்ன எங்களுக்கு என்ன வாக்கும் இருக்கு? தொது உங்களோடு அங்கிரி மூலம் சாட்சாத் ஆசாத்யா உங்களோடு திருப்பாதங்களை பிரத்யட்சமாயிட்டு காணறதுக்கு பாக்கியம் கிடைச்ச நாங்கள் கிம் கிம் விரணீமகி இதல்லாதக்கு வேற என்ன வாக்கும் வரமாயிட்டு அவசியப்படേണ്ടത്? எங்க கிட்ட கருணையுண்டாயிட்டு பகவானே எங்க முன்னால பிரத்யட்சப்பட்டுட்டு தாய் உங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதை விட ஒரு அதிர்ஷ்டம் எங்களுக்கு வேற என்ன வேணும்? உங்களோட அனுகிரகமல்லாதக்கு வேற என்ன வாக்கும் வேணும்? பாரிஜாத விருட்சத்தை அஞ்சசா அதிசீக்கிரமாயிட்டு லப்தே கிடைச்ச சாரங்கஹா தேன் குடிக்க வர வண்டுகள் பூக்களில் இருக்கிற தேன்களை குடிக்கிறதுக்கு வண்டுகள் பாரி நடக்கிறத பாரிஜாத விருட்சம் அந்த வண்டுகளுக்கு கிடைச்செடுத்து அப்படின்னு நினைக்கா. அந்யது ந சேவதே அதுக்கப்புறமா வேற இடத்துல வேற விருட்சங்களை தேன் குடிக்கிறதுக்கு ஆயிட்டு தேடி போகாதே. அதே மாதிரி சொர்க்கத்துல இருக்கிற கல்பக தருவை விட கல்பக விருட்சத்தை விட சிரேஷ்டனாயிருக்கிற நீங்கள் மோட்சம் அப்படிங்கிற புருஷார்த்தத்தை கூடியும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிறத
சொர்க்கத்தில் இருக்கிற கல்பக விருட்சத்துக்கு அர்த்தார்த்தம், தர்மார்த்தம், காமார்த்தம் இப்படி இருக்கிற பிரகிருதி சௌக்கியங்களை மட்டும் நான் கொடுக்கறதுக்கு சாதிக்கும். மோட்சார்த்தத்தை கொடுக்கறதுக்கு சாதிக்காது. ஆனால் நீங்கள் இருக்கேளே மோட்சார்த்தத்தை கூடியும், அதாவது எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கறதுக்கு எபிலிட்டி இருக்கிறவராக்கும். அப்படி இருக்கிறத சொர்க்கத்தில் இருக்கிற கல்பக தருவை தேடி ஆராது போவாளா? பகவான் முன்னால பிரத்யட்சமாயிட்டு நிற்கிறத சொர்க்கத்துல உத்தம விருட்சமாயிருக்கிற பாரிஜாதத்தை விட சிரேஷ்டமான கல்பக தருவாக்குமே நீங்கள். பூமியில இருக்கிற பாரிஜாத விருட்சத்தை சொர்க்கத்துல இருக்கிற கல்பக விருட்சத்துக்கு ஈக்குவலாயிட்டு சொல்ல முடியாதுனாலும் சொல்லலாம். அதையாக்கும் இங்க சொல்லியிருக்கிறது. சொர்லோகத்துல தேவலோகத்துல இருக்கிற கல்பக விருட்சம், அந்த கல்பக விருட்சத்துல அர்த்தார்த்த காமார்த்த தர்மார்த்தங்களை ஆகிரகிச்சு போறவாளுக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு சாதிக்கும். அந்த சொர்க்கத்தில் இருக்கிற கல்பக விருட்சத்துக்கு மோட்சார்த்தம் கொடுக்கறதுக்கு சாதிக்காது. பூமியில இருக்கிற பாரிஜாத விருட்சம், அந்த பாரிஜாத விருட்சத்தை வண்டுகள் தேன் குடிக்கிறதுக்காயிட்டு பிராபிக்கிறது. அந்த பாரிஜாத விருட்சம் ரொம்ப ரொம்ப மனம் இருக்கிறதாக்கும், நிறைய நிறைய தேன் இருக்கிறதாக்கும் அதில் இருக்கிற பூக்கள் எல்லாம். அப்படி இருக்கிற பாரிஜாத விருட்சத்தை பிராபிச்ச தேன் வண்டுகள் மறுபடியும் தேன் இருக்கா அப்படின்னு தேடிண்டு வேற விருட்சங்களுக்கு போகாதே. நீங்கள் இருக்கீங்களே பகவானே, சொர்க்கத்தில் இருக்கிற பாரிஜாத, பூமியில இருக்கிற பாரிஜாத விருட்சம், சொர்க்கத்தில் இருக்கிற கல்பக விருட்சம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட மோட்சத்தை கூடியும் கொடுக்கிற கல்பக விருட்சமாக்குமே நீங்கள். சொர்க்கத்துல கல்பக விருட்சம் மாதிரி சிரேஷ்டமாக்கும் பூமியில இருக்கிற பாரிஜாதம் அப்படின்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு தேன், எந்த அளவுக்கு வாசனை. அப்படி இருக்கிற அந்த பாரிஜாத விருட்சத்தை பிராபிச்ச வண்டுகள் தேன் குடிக்கிறதுக்கு வேற எங்கும் போகாதே. அதே மாதிரி உங்களோட திருப்பாதத்தை சரணடைஞ்ச பக்தர்கள், அவளுக்கு இனி வேற ஒண்ணுமே வேண்டாம். அது தரேன் இது தரேன்னு பகவான் என்னதான் வரங்கேளு சொன்னானாலும் நாங்கள் இனி என்னத்த வரத்தை கேட்கறது பகவானே, இருந்தாலும் பரவாயில்லை. அனந்த மகிமை இருக்கிற உங்ககிட்ட நாங்கள் ஏதாவது ஒரு வரம் கேட்டு வாங்குறோம்.